சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணா போதும், இதுக்கு பெருசா மெயின்டெனன்ஸே தேவைப்படாதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? பொதுவா சோலார் பேனல் பொறுத்த அளவுக்கு நீங்க பேட்டரி வச்சு போட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பா பேட்டரின்றது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ப்ராப்பரா டிஸ்டில்டு வாட்டர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதே போல அதுல ஃபங்கஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். ஆன் கிரிட் சிஸ்டம் பொறுத்த அளவுக்கு டைரக்டா சோலார் பேனல் இருந்து வர பவர் சிங்கிள் ஃபேஸ் இல்லைன்னா 3 ஃபேஸா மாறி நம்ம ஈபியோட கனெக்ட் ஆயிருது. ஆனா இதுல என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சோலார் பேனல் பார்ப்போம். சோலார் பேனலை பொறுத்தளவு வந்து பார்த்துட்டீங்கன்னா டஸ்ட் அதிகமாக டெபாசிட் ஆகும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கெயின் பண்ணணும்னா அந்த பேனல் கிளீனா இருக்கா அப்படின்றத பார்க்கணுங்க. அப்போ டெய்லியுமே இதை கிளீன் பண்ணணுமானா அது தேவைப்படாது. உதாரணத்துக்கு மழைக்காலங்களில் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது நல்ல மழை பெய்யும் போது சோலார் பேனல் ஆட்டோமேட்டிக்காக கிளீன் ஆயிரும். அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஆனா டிராபேக்னு பாத்துட்டீங்கன்னா சன்லைட்டோட பீரியட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா பேனல் நல்ல கிளீனா இருக்கக்கூடிய பீரியட் மழை காலத்துல தான். வெய்ய காலத்துல தான் நம்மளால ஈல்டு அதிகமா எடுக்க முடியும். அப்ப நாம அந்த டைம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, சன்லைட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது காலையில 7 மணிக்கு முன்னாடி இல்லைன்னா சாயந்தரம் 6 மணிக்கு பின்னாடி பேனல் கிளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டே டைம்ல சன்லைட் உங்களுக்கு அதிகமா வரும்போது பேனலோட டெம்பரேச்சர் அதிகமாயிரும். இந்த டைம்ல நீங்க போய் ஒரு தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணும்போது மைக்ரோ கிராக் வரும். இது நாளடைவுல உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால சோலார் பேனலை சன்லைட்டுக்கு முன்னாடி கிளீன் பண்ணலாம், ஆஃப்டர் சன்லைட் நம்ம கிளீன் பண்ணலாங்க. பிசிக்கலா போய் நம்ம கிளீன் பண்றதுல இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, பயங்கரமான காத்தடிக்கும் போது ஏதாவது ஒரு பார்ட்டிகல் பேனல் மேல விழுந்து டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம விஷுவலா இன்ஸ்பெக்ட் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கலாம். பேர்ட்ஸோட எச்சம் ஏதாவது அது மேல விழுந்திருந்ததுன்னா அதை நம்ம பிசிக்கலா கிளீன் பண்ணும்போது நீட்டா கிளீன் பண்ணலாம். இது ஒரு நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ரெண்டாவது, இன்வெர்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் போர்ஷன்ஸ். இது வந்து எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒயர்ல ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, லைக் எலி, அணில் இந்த மாதிரியான பிராணிகள் ஏதாவது ஒயரை கடிச்சிருக்கா, இல்ல வேற ஏதாவது ஒர்க் நடக்கும்போது இந்த ஒயரை டேமேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுல சோலார் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதே வீட்டில் கஸ்டமர்ஸ் வேற எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் வரலாம், இல்லை வீட்டை வந்து ரினோவேஷன் பண்ணியிருக்கலாம். அந்த டைம்ல சோலார் ஒயர் கட் பண்ணிட்டு வேலை செஞ்சவங்க திரும்ப அதை வந்து டேப் அடிச்சு ஜாயின் போட்டிருக்க பட்சத்தில் அதை நம்ம சரியா அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து எர்த்து சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். எர்த்துக்கு செப்பரேட்டா வந்து நம்ம தனித்தனியா கொடுத்துருக்கணும். பேனலுக்கு தனியா, எலக்ட்ரிசிட்டிக்கு உண்டான இன்வெர்டருக்கு தனியா கொடுத்துருக்கணும். இதுல வந்து ஈரப்பதம் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டெய்லியும் பார்க்கணுமா அப்படின்னா டெய்லியும் பார்க்க தேவையில்லை. ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல ஒரு 6 மந்த் பீரியட்ல நீங்க வந்து கம்ப்ளீட் இந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பேனல்லையும் இன்வெர்டர்லையும் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு வந்தாலே 30 இயர்ஸ் உங்களோட பேனல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லைங்க. ஸோ நாங்கள் குரோயினா சோலார் ரெசிடென்ஷியல் கஸ்டமருக்கு இது மாதிரியான ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவு ஏஎம்சி பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 6 மந்த் இன்டர்வல்ல மெயின்டெனன்ஸ் ஏன் பார்க்க சொல்றோம்னா, நம்மளே அறியாம ஒயர் டேமேஜஸ் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம். எர்த் ப்ராப்பரா கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்தால் அதையும் கண்டுபிடிச்சிடலாம். பேனல்ல ஏதாவது கிராக்ஸ் வந்திருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பொதுவா நிறைய வீடுகள்ல புதுசா போட்ட உடனே அதை அடிக்கடி போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் அதை மறந்துடுவாங்க. ஈவன் ஒரு காரே பர்ச்சேஸ் பண்ணா வாங்கின புதுசுல ரொம்ப நீட்டா வச்சிருப்போம். நாளாக நாளாக பார்த்துட்டீங்கன்னா அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா அதை பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. சோலாரும் அதே மாதிரி தான். மொட்டை மாடியில நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க. ஆனா அது எந்த அளவுக்கு வந்து கிளீனா இருக்கும் அப்படின்றத நம்ம இன்ஷூர் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ உங்களுக்கு இது மாதிரியான சோலார் ரிலேட்டடா ஏதாவது கொரீஸ் இருந்தா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கு ஆன்சர் பண்றோம். நீங்க ஒரு தரமான சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னா கீழே தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.